வாசலிலே கோலம் போட்டு பூசணிப்பு வப்பது அழகு. என்னதான் வாசல் நிறைய கோலம் போட்டாலும் இந்த பூசணிப்பூவை நடுவில் வைக்கிறது தான் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. வாசலிலே பூசணிப்பூ வச்சு புட்டா நேசத்திலே என் மனச தச்சு புட்டா. மாமா, என்ன மாமா இன்னைக்கு காலையிலேயே பாட்டு பாடி அசத்துறீங்க? அன்னைக்கிலே அது என்னமோ அன்னைக்கிலே இன்னைக்கு நீ கோலம் போடுற அழகா பார்த்து மாமாவுக்கு பாட்டு தானா வருதுமா. வயசுக்கு வர தக்கன பிள்ளைகளை வீட்டில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு காலையிலேயே பாட்டு கேட்குதாக்கும், அதுலேயும் ரொமான்ஸா மனசை தச்சு புட்டா பிச்சு புட்டான்னு. போங்க மாமா, போய் பாலை கறக்கிற வேலையை பாருங்க. அன்னைக்கிலே மாமா எப்படி காலையிலேயே ரொமான்ஸா பாட்டு பாடுறேன், அதுக்கு தக்கன நீ ஏதாவது ஒரு பாட்டு கேட்டு பாடக்கூடாதா அன்னைக்கிலே? என்ன அன்னைக்கிளி மாமா, நீங்க வேற காலையிலே ரொமான்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க மாமா. அத்தை வந்துட போறாங்க, அவங்க காலையில கேட்டா தப்பா நினைச்சுக்கிற போறாங்க மாமா. போங்க மாமா, போய் காலையிலேயே வேற வேலை இருந்தா பாருங்க மாமா, என்னைய வம்புழுக்கிறத விட்டுட்டு. அன்னைக்கிளி நீ வெக்கப்படும் போது பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு அன்னைக்கிளி. மாமா போய் வேலையை பாருங்க மாமா. சரிம்மா அன்னைக்கிளி, மாமாவுக்கும் போய் பால் கறக்கிற வேலை இருக்குது, நானும் போய் வேலையை பார்க்குறேம்மா. சரி மாமா போயிட்டாங்க, நம்மளும் போய் அடுப்பு வேலையை பார்ப்போம். பிள்ளைய வேற ஸ்கூல் கிளம்பணும், சீக்கிரமா சமையல்லாம் முடிக்கணும். ஏங்க காலையிலேயே எங்கள் அண்ணனையும் எங்கள் அண்ணியும் பார்த்தீங்களாங்க, எப்படி 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வயசுக்கு வர தக்கன பிள்ளைகளை வீட்டில் வச்சுக்கிட்டு இதுகளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காங்க. எங்க அக்கா அழகா இருக்காங்க, அதனால காலையில எந்திரிச்சோடனே எங்க மாமா ரொமான்ஸ் பண்றாரு. இங்கேயும் இருக்காளே, காலையில எந்திரிச்ச உடனே மூஞ்சிய பாரு, இஞ்சி தின்ன குரங்காட்டம் வச்சிருக்கா. இவளை பார்த்தா ரொமான்ஸ் வருமா? என்னங்க நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க சாடு குனிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா மல்லிகா, நம்ம 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன். ஏங்க நீங்களா அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டீங்க, போய் வேலையை பாருங்க. புசுக்குன்னு இந்த மாமாவை பார்த்து இப்படி சொல்லிட்ட. ஏங்க உங்களுக்கு ஒரு சட்டி நிறைய மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, கறி குழம்புன்னு வச்சு கொடுத்தா அதை ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுவீங்க. உங்களுக்கு அதுதாங்க தெரியும், அதை விட்டுட்டு ரொமான்ஸ்லாம் உங்களுக்கு செட்டே ஆகாதுங்க. சரி மல்லிகா, அதை விடு. ஹாஸ்டல்ல படிக்கிற நம்ம பையனுக்கு போன் போட்டு இன்னைக்காவது நீ பேசுனியா இல்லையா, எப்படி இருக்கானா? ஏங்க சாயங்காலம் 7 மணிக்கு மேலே தாங்க ஃபோனை கையில் கொடுத்து ஒவ்வொரு ஆளாக பேச விடுவாங்கங்க. 7 மணிக்கு மேலே தாங்க ஃபோன் போடணும். சரிம்மா, அப்பனா சாயங்காலம் மறக்காம போன் போட்டு எப்படி இருக்கான் என்னன்னு கேட்டுருமா. அப்புறம் எக்ஸாம் லீவு எப்போ விடுவாங்கன்ட்டு மறக்காம அதையும் கேட்டுருமா, போய் கூப்பிட்டு வந்துடலாம். சரிங்க, நான் ஃபோன் போட்டு என்ன ஏதுன்னு கேட்டுறேங்க. சின்ன தம்பி, மணி 10 ஆயிடுச்சுப்பா, 10 மணிக்கெல்லாம் மாப்பிள்ளை வீடு வரேன்னு சொல்லியிருந்தாங்கப்பா, இன்னும் வரலையப்பா. ஃபோன் போட்டு என்னன்னு கேளுப்பா. அம்மா நான் ஒரு 9 மணிக்கு போன் போட்டேம்மா, அவங்க இப்ப கிளம்பிட்டோம் அப்படின்னு சொன்னாங்கம்மா, வந்துருவாங்கம்மா இப்ப. அம்மா தங்கச்சி ரெடி ஆயிட்டாப்லையாம்மா? அவ அப்பதே ரெடி ஆயிட்டாப்பா. எப்பா சின்ன தம்பி, வர மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா இருந்தா இந்த மாப்பிள்ளையவே பேசி முடிச்சிருப்பா. நகை நட்டு கூட குறைய கேட்டாலும் எப்படியாவது போட்டு செஞ்சு என் மக கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்துருப்பா. சின்ன தம்பி உன்னைத்தான்ப்பா நம்பி இருக்கேன். அம்மா இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லணுமாம்மா, எனக்கு இருக்கிறதா ஒரு தங்கச்சி தான், அவ கல்யாணத்தை ஜாம் ஜாம் நான் நடத்தி வைக்கிறேம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. சரிப்பா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்குது. அம்மா சின்ன பொண்ணு என்னம்மா செஞ்சுக்கிட்டு இருக்க, ஆளையே காணோம்மா. அவ உன் தங்கச்சி ரூம்ல தான் பாருப்பா, இந்த கூப்பிடுறேன்ப்பா. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. அத்தை கூப்பிட்டீங்களா அத்தை? சின்ன பொண்ணு, என்னம்மா நீ இன்னும் சேலை மாத்திக்காம இப்படியே இருக்கிற இந்த ட்ரெஸ்ஸோட? சேலையை மாத்துமா, என்னம்மா நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு இல்லையா, மாப்பிள்ளை வீடு வந்துருவாங்கம்மா. சின்ன பொண்ணு நீயும் சேலையை மாத்துமா, சீக்கிரம் நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு. சரிங்க, நான் சேலையை மாத்துறதுக்கு 5 நிமிஷம் தாங்க ஆகும், நான் சீக்கிரமா கிளம்பிடுவீங்க. அத்தை நீங்க கூட இந்த சேலையை மாத்திட்டு ஏதாவது பட்டு சேலை ஏதாவது கட்டிக்கிறீங்களா அத்தை? வேண்டாம்மா, இன்னைக்கு என்ன மாப்பிள்ளை வீடு தானே பார்க்க வராங்க, அத்தைக்கு இந்த சேலையே போதுமா. நீ மட்டும் போய் சேலையை மாத்திட்டு சடக்குன்னு வாமா. சரிங்க அத்தை. சின்ன தம்பி, மசம் நிக்காம மாப்பிள்ளை வீடு எங்க வராங்கன்னு இன்னொரு தடவை ஃபோன் போட்டு கேளுப்பா. சரிங்கம்மா, இந்த ஃபோன் போடுறேங்கம்மா. ஹலோ, நான் சின்ன தம்பி பேசுறேன். இப்போ நீங்க எங்கனக்குள்ள வந்துகிட்டு இருக்கீங்க? ஓ அப்படியா, பள்ளிக்கூடத்துக்கிட்ட வந்துட்டீங்களா? சரிங்க, அந்த பள்ளிக்கூடத்துக்கு நேர் ரோடு தான், அப்படியே வந்து லெஃப்ட் சைடு கட் பண்ணா ஒரு பச்சை கலர் வீடு தெரியும், அதுதாங்க நம்ம வீடு. நானும் இந்த வெளியில வந்து நிக்கிறேன், வாங்க வாங்க.
அம்மா மாப்பிள்ளை வீடு இந்த 5 நிமிஷத்துல வீட்டுல இருப்பாங்கம்மா. அம்மா நீங்க எல்லாருமே சீக்கிரம் ரெடி ஆயிருங்கம்மா. நான் வெளியே நின்று அவங்கள கூப்பிட்டு வந்துடுறேம்மா. மாப்பிள்ளை வீடு வந்துட்டாங்களாப்பா? சரிப்பா, இப்பதான் அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கு. நீ போய் அவங்கள கூட்டு வாப்பா. சரிங்கம்மா. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, மாப்பிள்ளை வீடு வந்தாச்சுமா. வாமா வேமா. வாங்கம்மா வாங்க, வந்து உள்ள வந்து உட்காருங்க வாங்க. நாங்க உட்கார்றோம் அத்தை. நீங்களும் உட்காருங்க அத்தை. ஏலே ராஜா, என்னடா இப்பயே நீ அவங்கள அத்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? பொண்ணு பார்க்கத்தாண்டா வந்திருக்கிறோம். என்னமோ பர்சம் போட்டு கல்யாணம் முடிச்சு புதுசா விருந்துக்கு வந்திருக்கிற மருமையும் போல அத்தை நொத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. மகனே கொஞ்சம் அடக்கி வாசி. பொண்ணு உனக்கு மட்டும் பிடிச்சா பத்தாது, எனக்கும் உன் தங்கச்சிக்கும் பொண்ணு பிடிச்சாதான் இந்த பொண்ணை உனக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைப்போம். அம்மா நீங்க சொன்னா நான் கேட்காம இருப்பேனாம்மா? சரிங்கம்மா, நீங்க சொல்றபடி நான் நடந்துக்கிறேம்மா. சரிப்பா, கேட்டு நடந்துக்கிட்டா உனக்கு நல்லது. சரி சரி, அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நம்மளும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கோம். போய் உட்காருப்பா. மாப்பிள்ளை பையன் வீட்டுக்குள்ளே வந்து வராதம்மா, என்னை அத்தேன்னு கூப்பிட்றாரு. பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்காரு, ரொம்ப நல்ல பையனாகவும் தெரிகிறாரு. இந்த பையனையே எப்படியாவது என் மகளுக்கு பேசி முடிச்சிட வேண்டியதான். எப்பா ஏன்ப்பா எல்லாரும் வந்து வந்து பின்னாலையா நிற்கிறீங்க? உட்காருங்கப்பா. சரிங்கம்மா. அம்மா அம்மா என்னம்மா பார்த்துக்கிட்டே நிக்கிறீங்க? சின்ன பொண்ணுகிட்ட சொல்லி சீக்கிரமா காஃபி எடுத்துட்டு வர சொல்லுங்கம்மா. தம்பி, அப்படியே பொண்ணுகிட்ட காஃபியை கொடுத்து விடுங்கப்பா, நாங்களும் பொண்ணை பார்த்தது போல இருக்கோம். சரிங்கம்மா. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்துட்டாங்கம்மா. தங்கச்சி கையில காஃபியை கொடுத்து கூட்டுவாமா. சரிங்கங்க, இந்த கூட்டு வரேன். தங்கச்சி என்னம்மா பார்த்துக்கிட்டு இருக்கிற? எல்லாருக்கும் காஃபியை கொடுமா. ஆஹா, பொண்ணை பார்த்தா லட்டு போல அழகா இருக்காளே. இந்த பொண்ணை பார்த்த நொடியில இருந்து என் மனசு சொல்லுது இவதான் உன் வருங்கால மனைவின்னு. ஐயோ, பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்காளே. பேசுனா எப்படி இருக்குன்னு தெரியலையே. ஐயோ செல்லம், ஒரு வார்த்தை பேசுடா, அந்த மாமா காத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா பொண்ணு ரொம்ப அழகா இருக்குல்லம்மா. இல்லை ராஜா, அப்போதையே அம்மாவோட முடிவை சொல்லிட்டேன்டா. இந்த பொண்ணை உனக்கு கட்டி வைக்கிறதா கட்டி வைக்கக்கூடாதான்னு அம்மா தான்டா முடிவு பண்ணுவேன். நீ சாட்டுக்கு எதையாவது சொல்லிடாத. என்ன அம்மா இப்படி சொல்றாங்க? பொண்ணை பார்த்ததுல இருந்து பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அம்மா பேசாத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மாவாவது ஆட்டுக்குட்டியாவது எனக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. நானே காஃபியை கொடுத்த உடனே பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவேன். எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டோம்னா அம்மாவால ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் இந்த பொண்ணத்தான் எனக்கு கட்டி வைக்கணும். எப்படி என் ஐடியா? சூப்பர்டா. காஃபி எடுத்துக்கோங்க. ஆஹா, பொண்ணோட குரல் இவ்வளோ இனிமையா இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா உட்கார வச்சு பேச சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போலயே. ஒரு வார்த்தையில மச்சான் நான் சாச்சு விட்டாலே குமாரு. என்ன இது, பொண்ணு வந்ததுலேருந்து இந்த பார்வை பார்க்குறான். ஏலே ராஜா, பொண்ணு காஃபி எடுத்துக்கங்கன்னு சொல்லிச்சுலடா, எடுத்துக்கடா. கீதா, என்னம்மா பார்த்துக்கிட்டே இருக்க? காஃபியை குடுமா. என்னங்க, காஃபி எடுத்துக்கங்க. ஐயோ, மறுபடியும் பேசுறாளே பேசுறாளே. என் மனசு குத்தாட்ட போடுதே. ஒரு பாட்டு பாடணும் போல இருக்கு. என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம். யாரு என்ன நினைச்சா என்ன? எனக்கு பாட்டு பாடணும்னு தோணுது, நான் பாடியே ஆகணும். ஐயோ, இவன் பார்வையே சரியில்லையே, இவனை நம்ப முடியாது போலயே. பொண்ணை பார்த்த உடனே கவுந்துட்டானோ. மாப்பிளைக்கு நம்ம பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு போல, குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே. எவளோ எவளோ என்று வெகுநாள் இருந்தேன், இரவும் பகலும் சிந்தித்தேன். இவளே இவளே என்று இதயம் தெரிந்தேன், இளமை இளமை பாதித்தேன். கொள்ளை கொண்ட அந்த நிலா என்னை கொன்று கொன்று தீர்த்ததே. ஐயோ, என்ன இவன் இப்படி மாறிட்டான்? பொண்ணு பார்க்க வந்தா எல்லாரும் பொண்ணத்தான் பாட சொல்லுவாங்க, இங்க என்னடானா இவன் பாடிக்கிட்டு இருக்கான். ஐயோ கடவுளே, என் பிள்ளைக்கு பொண்ணை பார்த்த உடனே மனநிலை எதுவும் பாதிக்கப்பட்டுருச்சா என்னன்னு தெரியலையே. கீதா, காஃபியை குடுமா மாப்பிளைக்கு. என்ன, இந்த அம்மாவும் நம்ம மையனை மாப்பிள்ளைன்னு சொல்லுது? ஆஹா,
காஃபி என்னமா டேஸ்டா இருக்குது. காஃபியும் சூப்பர், பொண்ணும் சூப்பர். அத்தை, எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குது. அம்மா நீங்க என்னம்மா ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க? பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்காமா? நான் என்னத்த சொல்ல, அதான் என் மகனே பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டானே. ஊருக்கு போயிட்டு எல்லாரும் பேசி முடிச்சு என்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலான்னு உங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறோம். அத்தை, கல்யாணத்தை ரொம்ப நாளைக்கெல்லாம் தள்ளி போட வேணாம் அத்தை. சீக்கிரமா நீங்க வைக்கிறது போல முடிவெடுத்து சொல்லுங்க அத்தை. ஆஹா, நம்ம சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் மச்சான் சூப்பரா கரெக்டா சொல்லிட்டாரே. சரிங்க தம்பி, ஊருக்கு போயிட்டு பேசி முடிச்சுட்டு முடிவெடுத்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன்ப்பா. அத்தை, பொண்ணுக்கு எவ்வளோ நகை நட்டு போடுவாங்க என்ன ஏதுன்னு நம்ம பேசவே இல்லை. நம்ம பையன் வேற பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டான். இவங்க நகை நட்டு போடுவாங்களே என்னமோன்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க அத்தை. என்ன இந்த தம்பி நம்ம மனசுல நினைச்சதா அப்படியே சொல்றாப்புல. சரி, என்னதான் சொல்ல வராப்புலன்னு கேட்போம். தம்பி, அப்படிலாம் ஒன்றும் நினைக்கலப்பா. உங்க பொண்ணுக்கு நீங்க போடுறதா போடுங்க, அதுவே எங்களுக்கு போதும். அத்தை, என் தங்கச்சிக்கு 30 பவை நகை போட்டுறேன் அத்தை. அப்படியே மாப்பிள்ளைக்கு மோதிரம், வாட்சு, செயின் இது எல்லாமே எடுத்து போட்டுறேன் அத்தை. அது மட்டும் இல்லத்த, மாப்பிள்ளைக்கு ஒரு பைக்கும் வாங்கி கொடுத்துட்றேன் அத்தை. அப்புறம் கல்யாண செலவுல நாங்க பாதி கல்யாண செலவு நாங்க போட்டுறோம் அத்தை. மீதியை நீங்க பாத்துக்குங்க அத்தை. சரிதானே அத்தை? ஆத்தாடி, என் மகன் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே இவனுங்க கட்டின சேலையோடு அனுப்பிட்டுருவாங்களோ என்னமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். நல்ல மனுஷங்களாக தான் இருக்கிறானுங்க. நல்ல விலைக்கு நம்ம கேட்காமையே நகை நட்டுலாம் போடுறேன்னு சொல்லிட்டாங்க. அம்மா ஆமாம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எங்களுக்கு இருக்கிறதோ ஒரு நாத்தனா தான். அவ கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி வச்சிடுறோம்மா. தம்பி, நீ சொல்கிறது போலயேவும் கல்யாண செலவுகளில் ஆளுக்கு பாதி பாதியாக போட்டுக்குவோம்ப்பா. எங்களுக்கு சம்மதம் தான்ப்பா. டே ராஜா, அதான் பேசி முடிச்சாச்சுல்ல, வா வீட்டுக்கு கிளம்புவோம். குறுகுறுன்னு பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருப்பான் இவன் ஒருத்தன். வாடா கிளம்புவோம். சரிங்கம்மா.